வெல்கம் பேக் டு டே 3 இன் ஸ்ரீலங்கா. ஸோ இந்த பிக் காட்டுறது வந்து டே 2ல் எடுத்தது. இந்த ஒரு பிளேஸ் மட்டும் நான் சொல்ல மறந்துட்டேன். டச் ஃபோர்ட் அந்த மாதிரி போயிருந்தோம். ஸோ அது வந்து வார்க்கு யூஸ் பண்ணுற அந்த திங்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு காமிச்சிருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. அண்ட் டே 3யோட அவுட்ஃபிட் இது தான். ஒரு ஜம்ப் சூட் மாதிரி போட்டிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸு ராவணா ஃபால்ஸ்க்கு போயிருந்தோம். ஸோ உள்ளெல்லாம் இறங்கி பார்க்கல, எல்லாமே க்ளோஸ்டாக இருந்தது. வெளியிலேயே வந்து அந்த ராவணா ஃபால்ஸ் பார்த்துருந்தோம். சூப்பராகவே இருந்தது. ஸோ அண்ட் ராவணா ஃபால்ஸ் முடிச்சிட்ட பிறகு நாங்கள் போன பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா யாலா நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏர்லி மார்னிங் அதுக்கு போயிடணும். போய் டிக்கெட் வாங்கிட்டு சீக்கிரமாகவே கிளம்ப சொல்லிட்டாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் போயிட்டு அங்கே ரீச் ஆக ஒரு 9 o'clock அந்த மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து பர் டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 rupees. ஸோ இது வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வர்த் இல்லை. நீங்கள் ஸ்ரீலங்கா போகிறதா இருந்தால் இந்த பிளேஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்து வராங்க இந்த பிளேஸுக்கு. ஏதாவது டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸை வந்து பார்க்கலாம், சைட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. பட் ஆனால் நாங்கள் பார்த்ததில்ல. அது இங்கே ஓடுது பார்த்தீங்களா, இதுதான். ஸோ சுற்றி ஒரு ஜீப்பில் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு குட்டி அனிமல் தான். அதுக்கப்புறம் மான் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பீகாக் பார்த்துருந்தோம். ஸோ சீட்டா வருது, சீட்டா இப்போ தான் போயிருக்கு, அதனோட கால் தடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நாங்கள் வந்து சீட்டாவை பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் யானையும் பார்த்தோம். மயில் வந்து சூப்பராக அழகாக தோகை வரிச்சு அப்படியே இருந்தது. ஸோ சூப்பராக திரும்புறது இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போகும்போது இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours கிட்ட நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஏதாவது வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம், பயமாக இருக்கும், டெரிஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி போனால். ஆனால் கண்டிப்பாக வந்து எதுவுமே இல்லை. ஸோ பர் பர்சனுக்கு ஒரு 2000 கொடுக்கறதுக்கு இங்கே இது இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது கண்டிப்பாக அட்வென்ச்சரஸ் ஏதாவது நம்ம பார்த்துருக்கலாம் சீனரி. ஸோ இது வந்து நீங்கள் ஸ்ரீலங்கா போகிறீங்கன்னா இந்த யாலா நேஷ்னல் பார்க்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. பட் நீங்கள் போகிற டைமில் நீங்கள் கண்டிப்பாக அந்த அனிமல்ஸ் ஏதாவது பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட சைட்லேருந்து சொல்லணுன்னா இது வந்து இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் ஐட்டினரியில் இது இருந்தது. நாங்கள் வந்து இங்கே அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாக்கை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு வரோம், அப்படியே கலாய்ச்சிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு போக போகிறோம். டே 4 and 5 அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். அது என்னென்னு நெக்ஸ்ட் vlogல சொல்லுவோம். பாய். நுவரா எலியா இந்த பிளேஸுக்கு தான் போயிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ட்ரெயின் போட் பண்ணியாச்சு. பாருங்க பிலாசபி குடிடா டக்குன்னு பரவாயில்ல ஊட்டி குடிடா, பரவாயில்ல சொல்றேன் பரவாயில்ல குடி குளு குளுன்னு இருக்கும் நைட்ல.